அன்பான தோழர்களுக்கு வணக்கம். நான் ஃபேஸ்புக்கில் சும்மா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து ஸ்பீச் பண்ணிட்டு இருந்தார். என்னது தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தேன். சிக்கன் 65 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அதாவது ஒரு கோழி வளர்ந்து 65 நாளைக்கு உள்ளாடி அதை கசாப்பு பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்டா சிக்கன் 65. 65 நாளைக்கு பிறகு வந்து கோழியில் முட்டை வந்து என்ன செய்யுமோ உருவாக ஆரம்பிச்சு. அப்போது கோழியில் உள்ள சத்தெல்லாம், முக்கியமான சத்தெல்லாம் வந்து கோழிக்கு முட்டைக்கு போயிடுமா. அப்போது அந்த கோழியை சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட் கிட்டாது. அதனால 65 நாளைக்கு உள்ளாடி அந்த கோழியை கசாப் பண்ணி சமைச்சு சாப்பிட்டா அது சிக்கன் 65. அதாவது சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருந்தது 1965ஆம் ஆண்டு. புகாரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். அந்த ஓனரோட பேரும் புகாரி தான். அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மோட கஸ்டமர்ஸுக்கு எல்லாம் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் பண்ணி நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணாங்க, ஆசைப்பட்டாங்க. அதுபடி கோழியை என்ன செய்தாங்க, ஒரு வித்தியாசமான சமையலுக்கு உட்படுத்தி என்ன செய்தாங்க, சமைச்சு வித்தியாசமான ஒரு உணவை தயார் பண்ணாங்க. இவங்களும் அதை டேஸ்ட் பார்த்தாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கஸ்டமர்ஸுங்க சப்ளை பண்ணாங்க. கஸ்டமர்ஸும் ரொம்ப விரும்பி ருசியாக சாப்பிட்டாங்க. ஹோட்டலில் அப்படி ஒரு கூட்டம் இந்த சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இது 1965ஆம் ஆண்டு இந்த உணவு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டதுனால சிக்கன் 65ன்னு பேர் வந்தது. அந்த பேர் தான் இந்நாள் வரைக்கும் சிக்கன் 65 சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படித்தான் சிக்கன் 65 உருவான கதை.